அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு தீராத எது பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு நீங்கள் அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். ராசி மண்டலத்தை காலபுருஷன் எனும் உருவமாக கொண்டால் மேசராசி கபாலம் என்பதை போல ரிஷபராசி முகம். சகல கலைகளுக்கு அழகிலுக்குமே அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க. சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவாங்க. புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒன்று. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் உங்களை எதிர்த்து போராடுவது கடினம். உங்களை எதிர்ப்பவர்கள் தோற்று போவாங்க. எதிரிக்கு எப்பொழுதுமே சவாலாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இயல்பிலேயே சாதுவாக தான் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவர்களுக்கு உதார புருஷராக திகழக்கூடியவர்கள் உங்களின் செயல்பாடுகளில் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலையும் தரும். பொது காரியங்களில் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்குது. அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலுமே வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளுக்கும் முன்னின்று செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தில் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று. உடன் இருப்பவர்கள் சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் என்பதும் தங்களின் சித்தாந்தமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள். ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வருகிறார். ஆகவே எதையும் சூட்சுமமாக புரிய வைப்பதில் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். எந்த எண்ணத்தை நீங்கள் குறிப்பாலேயோ எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்தி விடுவீங்க. அதே போன்று மற்றவர்களை கண்காணிப்பதிலும் நீங்கள் கில்லாடி. உங்களுக்கு 3வது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக சந்திரன் என்பதால் முயற்சிகள் திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீங்க. சகோதரர்களிடம் அதிகம் அக்கறை காட்டுவீங்க. எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு. ஆனால் நீங்களும் அதையும் தாண்டி அவரிடத்துல பெரும் பக்தி கொண்டிருப்பீங்க. அவருக்கு ஒன்று என்றால் துடித்து போய் விடுவீர்கள். தாயார் ஸ்தானத்தை குறிக்கும் சிம்மராசிக்கு உரிய அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போல உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள். அவர்களையே அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டாங்க. அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை என்றும் நீங்கள் புறக்கணிக்காமல் இருப்பதும் நல்லது. காரணம், உங்கள் பகையே உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. உங்களுடைய பேச்சு செயல் அனைத்துமே நீங்களே எதிர்பார்த்தபடி ஒரு பக்க விளைவு ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும். நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு திரைத்துறையில் சாதனை படைப்பீங்க. இயற்கையான சூழல் நன்றாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். புத்தாண்டு பிறகு இன்னும் சில நாட்கள் இருக்குது. இந்த 2025 புத்தாண்டில் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது, எந்த விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். தன் நலம் கருதுவீர்களாக இருப்பாங்க. இதுவரை 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்திருப்பார். 12இல் குரு என்பது விரய குரு. அதன் அடிப்படையில் பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை, தேவையில்லாமல் செலவுகள் எதிர்பார்க்கிறது என்ற கவலையடைந்து வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 10இல் இருந்த சனி பதட்டத்தையும் பதவியும் உங்களுக்கு புகழையும் தானே கொடுத்தது கெடுத்ததுமாக இருக்கும். கஷ்டப்பட்டு சரியான வேலை கிடைக்கவில்லை என்று புலம்பியவர்களுக்கு எல்லாம் மிக சிறந்த ஒரு ஆண்டாக 2025 அமையும். வருடத்தின் தொடக்க காலத்தில் ஜென்ம குருவாக இருந்தாலுமே 2025 மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சியால் ராசிக்கு 2வது இடத்துல குரு பகவான் இருக்கார். 2இல் குரு வருவது மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவாகும். புதுவிதமாக யோசித்து வைத்த விஷயங்களை செய்து முடித்து ஜெயிப்பீங்க. குடும்ப வாழ்க்கை என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு கடும் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாகும். ரிஷபராசிக்காரர்கள் ஜென்ம குரு வந்தால் தனிமையில் வாடி இருப்பாங்க. 2இல் குரு வரும்போது வாக்குக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கும். நீங்கள் சொல்லும் வாக்குகள் அனைத்துமே பலிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களை மதித்து நடப்பாங்க.
பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு இடம் மாற வேண்டியிருக்கும் என்று நினைப்பவர்களுக்கு கட்டாயம் இடமாற்றம் ஏற்படலாம். பழைய வீட்டில் இருப்பவர்களுக்கு புது வீட்டுக்கு குடி போவாங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம். குறிப்பாக பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும். 5இல் இருக்கக்கூடிய கேது 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அனுகூலம் உண்டாகலாம். அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மூத்தையார்களின் சாபம் பித்ருதோஷம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு 2இல் குரு வருவதால் திருமண யோகம் கூடி வரும். கடந்த காலத்தில் தனிப்பட்ட உங்களுக்கு திருமணங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் கடன்கள் விரைந்து அடைப்பீங்க. சூப்பரான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகிறது. பட்டங்கள் பதவிகள் உங்களுக்கு புகழ் மாற்றம் ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் வேலைகளில் பல்வேறு அலைச்சல்களுக்கும் அழுத்தத்தையும் நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. இந்த சிக்கல்கள் அனைத்துமே மாறும். அரசியல் துறையில் அடிமை போல உங்களுக்கு உண்டாலுமே பதவி கிடைக்கவில்லை என்று வருந்தவர்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்பு தேடி வரும். பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மிக யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. 12இல் உங்களுக்கு விரயத்தில் ஜென்ம குருவாக குரு 2வது இடத்துல அமைஞ்சிருப்பதால் குரு வக்ர நிவர்த்தியாகி 2இல் வருவதால் குரு வக்ர நிவர்த்தியாகவும் சொல்லப்படுது. குலதெய்வ அனுகூலம் ஏற்படலாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அருமையான ஒரு ஆண்டாக இருக்கலாம். மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மே மாதம் வரைக்குமே கல்வியில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அதனுடைய பலன்கள் மே மாதத்திற்கு பிறகு உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எதிர்பார்த்த கல்லூரிகளில் சீட் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றமும் தேர்ச்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அடிவயிறு சம்பந்தமான தெய்வ வழிபாடுகள் செய்து முடிப்பீங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று ஜோடியாக தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய ஜாதகத்தில் ராசிக்கும் லக்னத்திற்கு 4வது இடத்துல கேது வருவதால் உங்களுடைய தாயின் வார்த்தைகளை கேட்பது நல்லது. விட்டு கொடுத்து போவது நல்லது. இரவு பயணங்கள் வாகனத்தின் விஷயங்களில் 3வது நபரை நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. ரிஷபராசிக்காரர்கள் மொத்தத்தில் இந்த 4 கிரகங்களுமே நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். 100க்கு 85% நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இந்த 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களிடம் வேகமாக இருப்பார். நிர்வாக திறமையினால் அதீத திறமைகளை திகழ்த்துவார். அதே நேரம் சில விஷயங்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் மூலம் செய்யக்கூடியதாகவும் இருக்குது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.